ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. ஒரு குழந்தைய கூட உயிரோட விடல. வேற எங்கேயும் இல்லைங்க. சென்னையில் அடையாறுன்றது ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. நான் உங்கள் ஃபிரோஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடையாறில் பைக் ஷோரூமுக்கு முன்னாடி ஒரு மூட்டை கிடந்திருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போலீஸோட என்கொயரியில தான் தெரிய வருது, அதுக்குள்ள ஒரு இறந்த நபரோட உடல் இருந்திருக்கு. அந்த சிசிடிவி வழியா 2 பேரை பிடிச்சி விசாரிச்சிருக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ பீகார்ல இருந்து சென்னைக்கு ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் 2 வயசு குழந்தை. ஹஸ்பண்ட் பேர் கௌரவ்குமார், அந்த பொண்ணு பேர் முனிதா குமாரி. கௌரவ்குமார்ன்றவர் காலேஜில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சண்டே நைட் அவர் எப்பயும் ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே பார்த்தாக்கா அவங்க ஒய்ஃபோட ஒரு 5 நபர்கள் குடிபோதையில தவறு நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை தடுக்க போன இவரையும் பயங்கரமா காயப்படுத்திருக்காங்க. அந்த 2 வயசு குழந்தையும் வச்சு அவங்க 3 பேரும் போராடிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த 5 பேர் அவங்களோட ஹஸ்பண்டை ஸ்பாட்லேயே கொண்டுட்டாங்க. அடையாறுல இருக்கிற ஒரு ஷோரூமுக்கு முன்னாடி மூட்டையை கட்டி அவங்கள வீசியிருக்காங்க. அந்த குழந்தைய மத்திய கைலாஷ்ல கிணல் கிட்ட இறந்த நிலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண் என்ன ஆனாங்கன்ட்டு இப்போ வரைக்கும் தெரியல. அவங்களோட உடம்பை இப்போ வரைக்கும் பெருங்குடியில் தேடிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற ஆட்சி மேல நம்ம குத்த சொல்றதா, சமுதாயத்து மேல குத்த சொல்றதா? அங்க இருந்து பிழைக்க தானே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. வாழ வந்த இடத்துல இப்போ அவங்க வாழ்க்கையே இல்லாம மொத்தமா குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்காங்க. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாளும் பிரச்சனைகளும் நம்ப முடியாததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்தோட உயிரே போயிருச்சுங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற போது அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுத்திருப்பாங்கன்ற எண்ணம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க மனசுல என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க.